இந்தியாவில் மதச்சார்பின்மை கொள்கையை உறுதிப்படுத்துறதுக்காக ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியினர் சபதம் ஏற்க வேண்டும் அப்படின்னு மயிலாடுதுறையில் ஹைதர் அலியை ஆதரித்து பேசும்போது திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு. மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை சபதம் ஏற்க வேண்டும்னு அவர் சொல்றாரு. திமுக இஸ்லாமியர்கள் கூட்டணி இன்று நேற்று உருவானதல்ல, வெறும் தேர்தல் நேர உடன்பாடும் அல்ல. திமுக இஸ்லாமியர்கள் நட்பை நட்புன்னு சொல்றதை விட உறவுன்னு குறிப்பிடுவதே சரியாக இருக்கும் அப்படின்னும் அவர் பேசுறாரு. நீங்க அவருடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதசார்பற்ற தன்மைக்காக சபதம் ஏற்கின்ற விஷயம் சரியான விஷயம். ஆனால் ஜவஹர்லாவோட சேர்ந்துக்கிட்டு மதசார்பற்ற தன்மைன்னு அவர் சொல்லுவது தான் விசித்திரமாக இருக்கிறது. ஜவஹர்லாவோட சேர்ந்தது ஜவஹர்லாவுக்கு சீட்டு வேணும், கருணாநிதிக்கு அவருடைய ஓட்டு வேணும். அதனால் அவங்க மதசார்பற்ற தன்மையை பற்றி பேசுகிறார். இந்து அவர்களுடைய மதசார்பற்ற தன்மை இந்து மத சார்பின்மை, இந்து மத சார்பில்லாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் மதசார்பற்ற தன்மை. ஜக்கி வாசத்தோடு சேரட்டும், பேரூர் மடாலயத்தோடு சேரட்டும், இப்படி ஸ்ரீ ரவிசங்கரோடு சேரட்டும், அவங்களெல்லாம் சேர்ந்து இவங்களெல்லாம் சேர்ந்தது தான் அது மதசார்பற்ற தன்மை. இவர்கள் அவர்களோடு சேருவார்கள், அவர்கள் இவரோடு சேர தயாராக இருக்கிறார்களா என்பது தான் மதசார்பற்ற தன்மையை பற்றிய உண்மையான விவாதமாக இருக்க வேண்டும். மதசார்பற்ற தன்மை என்கின்ற இந்த கருணாநிதியினுடைய பேச்சு தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே வருகிறது. இது இந்து மதத்துக்கு எதிரான முஸ்லீம் வாக்காளர்களை மட்டுமே குறிவைத்திருக்கிற தன்மை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்றைக்குமே மதசார்பற்றவர்கள் தான். அவருடைய மதசார்பற்ற தன்மையினால் தான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரையிலே மதசார்பற்ற தன்மை காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே கருணாநிதியுடைய வாதம் தேர்தலுக்கான வாதம், அது ஜவஹர்லாவுக்கு லாபம், இவருக்கும் லாபம், ரெண்டு பேருடைய சொந்த லாபங்களுக்காக பேசுகின்ற பேச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பிரச்சாரத்தை? இல்லை, சேகர் பேச்சை சுத்தமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. 100க்கு 100 விழுக்காடு எதிர்க்கிறேன். இந்துக்கள் மதசார்பு இல்லாதவர்கள் தான் ஆரம்பத்திலேருந்துன்னு சொல்கிறதெல்லாம் சரியான பேச்சல்ல. இதே பாஜக திமுகவோட கூட்டணி வச்சாங்கல்ல, மாறன் காலத்தில் அவர் பாஜக யாருமே தீண்டத்தகாத கட்சி இல்லை அரசியல்னு சொல்லி அன்றைக்கு கூட்டணி வச்சாங்க. இப்போ இன்றைக்கு அன்றைக்கு என்ன பேசியிருப்பாங்க? இதெல்லாம் இதுதான் சந்தர்ப்பமாக பேசுவது தான் நான் பார்க்குறேன். அவர் கருணாநிதி பேசுகிறது வேறு, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன், அதை பற்றி கருத்தே இல்லை எனக்கு. ஆனால் அதை பற்றி இன்றைக்கி ஒரு பாஜக சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேசுவது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. கருணாநிதியோடு சேர்ந்து நாங்கள் மதசார்பற்ற தன்மையை ஆதரிக்கிறோம்லாம் சேர்ந்து கூட்டணி வைக்க கூட்டணி தானே உங்களுக்கு மதசார்பற்றது தானே. நீங்கள் சொல்கிறது நீங்கள் மதசார்பற்ற தன்மைன்னு எப்போ சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நாட்டின் இந்துக்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வேற யார் சொல்றது? பிஜேபி நீங்க மதசார்பற்ற கட்சி என்னைக்குமே ஏத்துக்கல. நான் இந்த நாட்டு மக்களுடைய இந்துக்களுடைய நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றதான் சொல்றேன். நீங்க சொல்றது அவர்களை பற்றி முதல்ல காங்கிரஸ் சொன்னீங்க மதசார்பற்றது, அவங்க சொல்ற மதசார்பற்றது என்பது போலி மதசார்பின்மைன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சுன்னா கருணாநிதி சொன்னீங்க. ஆக உங்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அதை இல்லை என்று பேசுவது உங்களுடைய வழக்கமா இருக்கு. அவ்வளவுதான், அதை தான் நான் சொல்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற அரசியலை முன்னிறுத்துகிறது, மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிறது பட்சத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று நடக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் மதச்சார்பற்ற கட்சிகள்ங்கிற முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இந்தியாவை பொறுத்த அளவில் விடுதலை போராட்டத்திற்கு முந்தி இருந்தே முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கட்சி இருந்தது, பல்வேறு அமைப்புகள் இருந்து. அதற்கு பிறகு நமக்கு பல அமைப்புகள் வந்திருக்கின்றன. ஆக ஒரு முஸ்லீம் கட்சியோடு சேருவதே அது மதசார்பு பொய் மதசார்பு என்று சொல்வதோ, அதை இன்றைக்கு இவங்களை ஒரு முஸ்லீம்களுடைய ஓட்டுக்காக ஒரு சேர்க்கிறார்கள் என்று இப்போ பாஜக சொல்லுவது எப்படி சரியா இருக்கும்? நீங்களே குஜராத்தில் சொல்லிக்கிறீங்க, பல்வேறு முஸ்லீம்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் என்னதான் அர்த்தம்? அப்ப திமுக மதசார்பற்ற தன்மை, காங்கிரஸ் சேர்ந்தா மட்டும் சேரலைன்னா மதசார்பற்ற தன்மை இல்லைன்னு சொல்லுகின்ற வாதத்தை தான் நான் எதிர்க்கிறேன். முஸ்லிம்களோடு சேர்ந்தால் அவர்கள் தூய்மைப்பட்டு விடுகிறார்கள், புனிதப்பட்டு விடுகிறார்கள், அது மதசார்பற்ற தன்மை என்று அவருடைய ஓட்டு வங்கியை குறிவைத்து பேசுகின்ற அரசியல் கட்சியினுடைய முகத்திரையை வெளிப்படுத்துவதற்காக தான் இதை சொன்னேனே தவிர மற்றபடி இப்போ முஸ்லீம் லீகை பற்றி சொன்னார். இந்தியாவை பிரித்த முஸ்லீம் லீக் பல காலங்கள் காங்கிரஸ் கூட்டணி சேரல. சமீபத்தில் தான் சோனியா காந்தி வந்ததுக்கு பிறகுதான் முஸ்லீம் லீகோடு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் சரித்திரத்தில் மிக முக்கியமான விஷயம் இந்த மதசார்பற்ற தன்மைக்கு இந்த நாடு உதாரணமாக இருக்கிற காரணத்தினாலே தான் எல்லா மதங்களும் சர்வ வல்லமையோடு சர்வ சுதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இன்னொரு கிளாரிபிகேஷன் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, மதச்சார்பற்ற எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை கோட்பாடை உறுதிப்படுத்த வேண்டியது திராவிட இனத்தின் கடமை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சந்தேகமாக எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறதும் ஒன்னா? இல்லை, அது கிட்டத்தட்ட ஒன்று தான். ரொம்ப ஒரு மெல்லிய வேறுபாடு தான் அதில் இருக்குது. ஒரு சின்ன தின்லைன் தான் நான் பார்க்குறேன். அதாவது எம்மதமும் சம்மதம்னா இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவர்கள் மதம் சார்ந்த கட்சியே அல்ல. அவர்களுக்கு மத நம்பிக்கை என்பதை பெரிதாக வலியுறுத்துவதில்லை. நடைமுறையில் வேறு எப்படி இருந்தாலும் அது வேறு செய்தி. அது பல கட்சிகள் அந்த மாதிரி இருக்குது. ஆக அவர்களை பொறுத்தளவில்
ஒரு கிறிஸ்துவ அமைப்போடு கூட்டு சேர்வதோ அல்லது வந்து முஸ்லீம் அமைப்போடு கூட்டு சேர்வதோ அதைத்தான் அவர்கள் மதசார்பற்ற தன்மை என்பதாக அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இந்து மத தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே பாஜகனுடைய ஆதரவாளர்கள் தான். அது இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க மதசார்பற்ற தன்மைக்கு இவர்களுக்கு நல்லவர்கள். முஸ்லீம் மத தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ மத தீவிரவாதிகளும் இவர்களுக்கு மதசார்பற்ற பாஜக இந்து மத இந்த நாட்டினுடைய மதம் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதத்துக்கு எதிராக செயல்படும் மதசார்பற்ற தன்மையா? இந்த நாட்டு மக்களின் பெரும்பான்மை மதத்துக்கு எதிராக செயல்பட்டால் அது மதசார்பற்ற தன்மையா? அதுதான் மதசார்பற்ற தன்மை என்றால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். எல்லா மதமும் சம்மதம், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான மதசார்பற்ற தன்மை. அதை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கிறது. அதற்கு மாறாக நீங்க சொன்னா போதாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். முஸ்லிம்களே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாட்டு மக்கள் அவர்கள் முற்றாக ஒருவர் கூட அவர்களை தொடர்ந்து மூளைச்சலவை செய்து இந்த நாட்டுக்கு எதிராக திருப்பி விட்டு இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகள் தான் இதற்கு பொறுப்பானவர்கள். நீங்களும் மூளைச்சலவை தான் செய்றீங்க, வேற என்ன செய்றீங்க? நீங்களும் அதான் செய்றீங்க. பாலு பேர், நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு உண்டான சந்தேகம் இன்னும் முழுமையாக கிளியர் ஆகல. ஆட்சியில அரசியல்ல மதச்சார்பின்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சமூகத்துல இரு சமூகங்களும் அல்லது பல சமூகங்களும் இணைந்து வாழக்கூடியது சமூக மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் இடையில வந்து நீங்க மெல்லிய கோடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது அப்படித்தான். நான் ரெண்டும் எந்த மதத்தையுமே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய அன்றாட செயல்பாடுகளுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கும் மத அடையாளங்களோட மத செயல்பாட்டோட எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இல்லையா? வேறுபாடு இருக்கு. அதாவது அதனுடைய தளமே வேற, இதனுடைய தளமே வேற. அதனுடைய இயங்கு தளம் வேற, இதனுடைய இயங்கு தளம் வேற. அரசியல் இயங்கு தளம் என்ன என்று சொன்னால், மதத்தை வைத்து அல்லது மதத்தினுடைய சிறுபான்மை பெரும்பான்மையை வைத்து அரசியல் முடிவுகள் அல்லது அரசியல் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமான ஒரு அடிப்படையான கொள்கை. இது நம்ம சொல்றதில்லை, இது கான்ஸ்டியூஷன்லேருந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் சேர்ந்து பேசி முடிவெடுத்த ஒரு விஷயம்தான். அரசியலில் மதச்சார்பின்மை என்பதும் பொது வாழ்க்கையில் மதச்சார்பின்மை என்பதும் வேறு. அதே போல் ஆட்சியில் மதச்சார்பின்மை என்பது வேறு. அதற்காகத்தான் பல சட்டங்களே இங்கே இருக்குது. அதற்கான தான் இடஒதுக்கீட்டிலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. சமூகத்தில் வந்து மத சார்பின்மை என்பதை விட சகல சமூகத்திற்கும் அல்ல சகல மதத்திற்கோடும் நாம் ஒருங்கிணைந்திருப்பது, அதை ஏற்றுக்கொள்வது என்பது அது வந்து மத பொறை தொடர்பான விஷயம். அது மதத்தை ஏற்றுக்கொள்வது, பெரும்பான்மை என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் இருப்பதுதான் மதசார்பற்ற தன்மையினார். இப்ப என்ன சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற விஷயத்தை பெரிதுபடுத்தி ஊதி முஸ்லீம்களை பெரும்பான்மை இனத்திலிருந்து பெருத்து ஓட்டு வங்கிக்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு செயலியை பாரதிய ஜனதா கட்சி கண்டித்தால் அது மதசார்பற்ற தன்மை அல்ல. அனைவருமே தீவிரவாதிகள் சொல்றாரு. முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்றாரு. இந்த நாட்டில் 13 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கும்போது அவர்களை வந்து ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட நல்ல உறவை பேணுவது என்பதுதான் சரியான மதச்சார்பின்மையா இருக்க முடியும். அது எல்லாரையும் போய் மதச்சார்பை என்று சொல்லி ஒரு பக்கத்தில் முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த போக்கு என்பது பாஜகவுடைய அடிப்படையான விஷயம். மாறவே மாறாது. தீவிரவாதிகளிலே முஸ்லீம் இருந்தால் தீவிரவாதிகளிலே முஸ்லீம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லணும் அவர் சொல்லுங்க சொல்லுவோம். ஏன்னா இந்துல தீவிரவாதி இல்லையா? இந்துல காட்டி யார் தீவிரவாதியாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யார் தீவிரவாதியாக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள். அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் தீவிரவாதியாக இருந்தால் ஆதரிப்பது என்கிற நிலைப்பாடு எடுத்தால் அதை சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோமே. நாம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். போய்